அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னையா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா மவனே. என்னையா என்ன விஷயம்? டேய் டேய் பாத்தியா, நான் நார்மலா கேட்டா கூட நீ என்னமோ ஏதோ பயப்படுற. ஏயா மனசுல ஆசை இருந்தா சொல்ல வேண்டியதானே? டேய் பிச்சு போடுவேன். நீ நீ என்னைக்கு ஒத்துக்கிட்ட? நானும் பாக்குறேன் இந்த வீராப்பெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் உன் அப்பேண்டா. எப்ப பாரு உன்கிட்ட பேசினாலேவா என்னமோ அப்பா பையன் கிட்ட கல்யாணத்துக்கு பேசுற மாதிரி. என்ன நீ ரொம்ப மிரட்டுற. மிரட்டுறேனா? ஆமாடா. அப்புறம் 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 யார்கிட்ட? என் மருமக கிட்ட தான் சொல்ல முடியும். உன்னை சொல்லி கொடுத்துருவேடா. யோ ஓ மருமகளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் போதும்டா. இந்த பேச்ச பேசினாலே நழுவுற. பாக்குறேன் சீக்கிரம் உன்னை மாத்துறேன். ராம் சரியா சரி அதை விடு. என்னவா சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? நம்ம சேஷா கல்யாணம் முடிஞ்சது. ஓ அதுக்காக சந்தோஷமா? ஆமாண்டா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவ நல்லா வாழ்றா அப்படின்னு நம்ம மனசு தோணும் போது அந்த ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் பாத்தியா? டே அதெல்லாம் பெத்தவங்களுக்கு ஒரு ஈடு இணையில்லாத சந்தோஷம்டா. அந்த சந்தோஷம் இப்ப எனக்கு இருக்கு. ஆமா ராம். சேஷா கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருந்தாலும் அப்பா அப்பான்னு உன்ன மாதிரி தான்டா அவ்வளவு ஒருத்தி. டேய் அப்புறம் வினோ ரொம்ப நல்ல பையன்டா. அவன் கேரக்டர் எல்லாம் பாத்தியா? எல்லா நேரமும் அந்த ஒரு பணிவா ரொம்ப நல்ல பையன். ஏய் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஓகே அதான் இந்த சந்தோஷத்துக்கு காரணம். ஆமாண்டா. யோ அப்பா ஓ மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்பாப்பா. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். எங்கடா நான் ஒண்ணு நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது. அது எப்போ நடக்குதோ அப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. என்னப்பா அது? அது யோ அப்பா எனக்கு தெரியாம என்னப்பா? சொல்லு என்ன நினைச்சிட்டு இருக்க? நினைக்க எங்கடா, டெய்லி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னப்பா? என்னடா என்னன்னு இப்படி பச்சை புள்ள மாதிரி கேக்குற? பச்சை புள்ள மாதிரியா? ஏப்பா நீ சொந்த தொழில் வைக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்ட. அதையும் வச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் இது சொந்த வீடுதான். வீடு கட்டணும் வைக்கணும் அந்த ஆசையும் உனக்கு கிடையாது. வேற என்னையா நினைச்சிட்டு இருக்க? போடா டேய் போடா. என்னப்பா ஒட்டி வாங்காம போயிடு. ஏன்யா? ஏய் ஏதாவது திட்டி போட போறேன் ஒழுங்கா போயிடுறா. யோ என்னன்னு சொல்லாம எதுக்கு விரட்டுற? ஆமா நல்லா தானே சிரிச்சிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? நீ பச்சைப்பட மாதிரி கேள்வி கேக்குறீல அதான். பச்சைப்பட யோ புரியலையா? புரியுற மாதிரி சொல்லியா? டேய் போயிடுறா. பா என் பொண்டாட்டி வீட்டுல ரொம்ப மிரட்டாத. இது ஏதோ இப்பவே வர சொல்றேன். இல்ல ஆல்ரெடி வந்துகிட்டா இருக்கா. இப்ப வருவா பாரு. பச்சை புள்ள மாதிரி இல்ல பச்சை புள்ளையாதான் இருக்க. உன்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறேன் பத்தியா? என்ன சொல்லணும்? என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையே. என்னடா என்ன பாக்குற? அத வந்துட்டால என் பொண்டாட்டி வந்துட்டா. இப்ப பேசியா சிவானி? ராம் அப்பா என்னடா கண்ணு தனியா வந்திருக்க? இல்லப்பா ஜீவா கூட தான் வந்தேன். எங்கம்மா வெளியே இறக்கி விட்டுட்டு போயிட்டானா? ஆமாப்பா வேலை இருக்கா. ஓ ஓகே. அப்பா சிவானி சொல்லு ராம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நீ வீட்டுல இல்லைன்னு அப்பா என்ன போட்டு கொடுமைப்படுத்துறாரு. என்னப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களா? ஏய் ஓவர் சீன் போட்டான். என் பொண்டாட்டி வந்தா என்ன ஆகும்னு தெரியுமான்னு. பா அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன்ப்பா. எனக்கு தெரியாது, நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். என்னம்மா? டேய் சரத்து வாடா அசத்திட்டடா. வீரானா அம்மா சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்களாவா? டேய் உனக்கு வீட்டுல தடபுடலா விருந்தே ரெடி ஆக்கிட்டு இருக்கு. எனக்கா? என்னன்னா சொல்ற? டேய் சும்மா வாடா. நம்ம தங்கச்சியை ஒருத்தன் தூக்கிட்டான்னு சொன்னதும் அவங்கள புடிச்சதும் இல்லாம தண்டனை வாங்கி கொடுத்த பத்தியா? சரத்து உண்மையிலே பெருமையா இருக்குடா. டேய் ரத்னப்பாவும் வைரப்பாவும் கண்ணே கலங்கிட்டாங்க. என்னன்னா சொல்ற? கண் கலங்கினாங்களா? ஒன்னு நினைச்சுதான் நம்ம வீட்டு பெருமையை காப்பாத்திட்டியான். ஏய் சிரிக்காதடா, உண்மைதான். உனக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கு, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க சொல்ல முடியலடா. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். சரத்து ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கா? வீரானா எனக்கு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை, அதை மட்டும் தான் செய்வேன், வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன் சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா. அந்த டைம் நீ எல்லாம் எனக்காக பார்த்தனாலதான் இப்ப இப்படி வந்து நிக்கிறேன். நீயும் என்ன கண்டுக்காம விட்டுருந்த இப்ப என் லைஃப் எப்படி எப்படியோ போயிருக்கோண்ணா. அது எப்படியோ போகும்? இல்ல போக விட்டுருவேனா?
சரி சரி போ போ. சேஷா வினோவிட உனக்கு தான் விருந்து பயங்கரமா தயாராகிட்டு இருக்கு. போ போய் கைய கால கழுவிட்டு சாப்பிடு. சரிண்ணா, நீ எங்க போற? ஆபீஸ்லடா கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இந்த சக்தி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அத வந்துட்டான் பாரு. டேய் காட்டெருமை, டேய் சரத்து, சாதிஷ்ட போல. பாப்பா, நம்ம ஆபீஸ் ஃபுல்லா ஓம் பெருமை தான். என்னடா சொல்ற? ஐயோ, ரத்னா பாவம் வைரப்பாவம் படுற பாடு இருக்கே, முடியலடா. ஏன்டா என்னாச்சு? அவங்களுக்குலாம் நீ தண்டனை வாங்கி கொடுத்துட்டியான். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரா? என்னடா சொல்ற? ஆமாடா, இன்னைக்கு ஸ்வீட்டா, நாளைக்கு பிரியாணியா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிதான். சக்தி, உன்னோட ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இல்ல வீரானா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் ஜீவா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ போய் பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். நீ உடனே ஹாஸ்பிட்டல் போ. ஹாஸ்பிட்டலா? என்னடா? சுபா காலையிலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாடா. இப்ப பார்த்தா மதியம் நீ கால் பண்ணி சுபா காலையில இருந்து எழுந்திருக்கவே இல்ல. என்னடா? தெரியல சரத்து, சரியா சாப்பிடவும் இல்லையா. காலையில இருந்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான்னு சொன்னாங்க. அதான்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு வந்துட்டேன். போ அத போய் பாரு. நான் வேணா கூட வரவா? இல்ல கார் கொண்டு வந்திருக்கேன். நான் கார்ல கூட்டிட்டு போறேன். சரி ஓகே, நீ போ. டேய் ஹாஸ்பிட்டல் போன உடனே கால் பண்ணு. ஓகேடா. இல்லனா எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் வேணா வரவா? டேய் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி சீக்கிரம் போ. சக்தி, ஹாஸ்பிட்டல் போன உடனே கால் பண்ணிரு. ஓகே வீரானா. சரி போ. என்ன வீரானா? என்னன்னு தெரியலடா. சரி ஓகே, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ போ, அம்மா எல்லாத்தையும் பாரு. சரிண்ணா. என்னம்மா என்னாச்சு? அப்பா, ஸ்டேஷன் போறேன்னு சொன்னேன்ல. ஆமாண்டா கண்ணு. போய் அந்த நாயை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்ப்பா. என்னம்மா? சிவானி, என்ன ஏதாவது பிரச்சனையா? ஆமா ராம். ஆமாவா? என்னம்மா என்னாச்சு? சிவானி சொல்லி என்னாச்சு? ராம், பிரச்சனை எல்லாம் இல்ல, இனிமேல் தான் பிரச்சனை பண்ணணும். சிவானி. ஆமாப்பா, நாயகி பேர்ல உள்ள சொத்து, அந்த வீடு மில்லு இத முதற்கொண்டுப்பா ஒரு நய பைசா கூட உங்ககிட்ட இல்லாம எல்லாத்தையும் எழுதி வாங்கணும்ப்பா. சிவானி, என்ன சொல்ற? ஆமா ராம், நாயகி கிட்ட அப்படிதான் பேசிட்டு வந்தேன். ராம், எல்லாமே எங்க அப்பா சம்பாத்தியம் பண்ண சொத்து. தாத்தா சொத்தும் கிடையாது, நாயகி சம்பாத்தியம் பண்ணதும் கிடையாது. அந்த மில்ல முதற்கொண்டு எங்க அம்மா பேர்ல தான் இருந்தது. எல்லாத்தையும் நாயகி தான் எழுதி வாங்கினா. அம்மாடி, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது தெரியுமா? தெரியும்பா, சரத் என்ன சொன்னாங்க. இல்ல, அவங்க இப்ப வெளியே வரலனாலும் பிரச்சனை இல்லையே. இல்லப்பா, அவங்க வெளியே வரும்போது ஒன்னில்லாத ஓட்டாண்டியா வரட்டும். எவ்வளவு மனசுல வஞ்சகம்ப்பா. என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணாங்க. அடுத்து வேணிய, அதுக்கப்புறம் சிந்து. அப்பா, சரத்தனா போக கொஞ்சம் லேட் ஆகிருந்திருந்தா இப்ப சிந்துவோட நிலைமை இல்லப்பா, என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்காக, நான் ஒருத்திக்காக அந்த குடும்பமே கஷ்டப்பட்டிருக்குப்பா. என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தானே அந்த பசுபதியின் தர்மாவும் நாயகி கூட சேர்ந்துட்டு இவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. இனி அவங்க ஆடவே கூடாதுப்பா. சிவானி, ஏமா ஏன் இவ்வளவு டென்ஷனு? ராம், ஏத்துக்கவே முடியல ராம். நான் ஒரு வேகத்துல ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா ராம், அப்பா, நீங்க 2 பேர் தான் எனக்கு ஏதாவது பண்ணுங்க. அவங்க சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வரணும். நாம ஒரு ஹோம் கெட்டுறோம்ல, அதை இன்னும் பெருசாக்கிக்கலாம். இன்னும் நிறைய பேர் நம்ம அதுல சேர்த்துக்கலாம். தேவையில்லாம அவங்க திமிருக்கு காசு செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட நல்லதுக்காக செலவாகட்டும். அப்பா, என்னப்பா சிவானி சொல்றதெல்லாம் சாத்தியமா? அவங்க பேர்ல உள்ளத எப்படிப்பா? அவங்க மனசு வச்சாதான் எழுதி கொடுக்க முடியும். நாம ஆசைப்பட்ட உடனே நடக்கும்டா, நடக்கும். ஆயுள் தண்டனை கைதிக தானே, எல்லாமே ஒன்னா நபர் அக்யூஸ்டு. அது மாதிரி எல்லாமே தெய்வேந்திரனோட சொத்து. சரி ஓகே, நான் ப்ராப்பரா பண்றேன். சிவானி, நீ சொன்னது சீக்கிரமே நடக்குமா? கேஸ் போட்டாவது உங்ககிட்ட உள்ள சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்றேன். அப்பா, முடியுமாப்பா? முடியுமா? அதான் சொன்னேல, தாத்தா சொத்து கூட கிடையாது, அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு. இனி நான் பாத்துக்கிறேன். அப்பா, கேட்க சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு வேகத்துல பேசிட்டு வந்துட்டேன். ஆனா இது முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்ப்பா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் பாத்துக்கிறேமா, நீ கவலையை விடு. அப்பா, சீக்கிரம் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணுங்கப்பா. எங்க அப்பா வாழ்ந்த வீடு அது. அதுல கூட இனி நாயகி வந்து தங்க கூடாது. நாயகியும் சரி, அந்த 2 மாடுகளும் சரி. அப்பா, காலடி கூட எடுத்து வைக்க கூடாதுப்பா. சரிமா. ராம், நீயும் அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு. விட்டுறாத ராம், நான் சொன்ன எல்லாமே நடக்கணும். சரி, ஏன் டென்ஷன் ஆகுற? விடு. இல்ல ராம், என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்காக ரத்னாப்பா வீட்ல எல்லாரும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வேற யாராவது இருந்திருந்தா உன்னாலதானே என் குடும்பத்துக்கே பிரச்சனைன்னு கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஆனா இங்க யாரும் லைட்டா முகம் கூட சொல்லிக்கல. இன்னும் அவங்க பொண்ணா என்ன நினைச்சு அந்த அளவுக்கு பேசுறாங்க. அப்பா, அவங்களுக்காகவாது ப்ளீஸ்பா செஞ்சிருங்கப்பா. அவங்க வெளியே வரும்போது தங்க கூட இடம் இருக்க கூடாது. கஷ்டம்னா என்னன்னு புரியணும். பசியோட அருமை தெரியணும். உழைச்சி அடுத்து வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணணும்ப்பா. ஒருவேளை சாப்பாட்டு கூட அவங்க உழைச்சி சாப்பிடணும். அப்பா, அந்த நிலைமைக்கு வரணும்ப்பா. மணி, சரிமா. சரிப்பா. அது அப்பா. சிவானி, என்னம்மா? அது ராம். சிவானி, அப்பா படிப்பா.
விழுந்துட போறா. அம்மாடி இங்க பாருமா. சிவானி, சிவானி, ஏ சிவானி இங்க பாரு. அப்ப என்ன பாச்சு? டேய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிப்பா. சிவானி, அம்மாடி, அம்மாடி இங்க பாருமா. ஏய் சிவானி. ராம் கார் எடு, உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். சரிப்பா. ஆனா இன்னும் ஒண்ணுனா போதுண்டி, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. என்னன்னா சொல்ற? ரெண்டு கூட சாப்பிடல. ஏ இப்பதான் அப்பா சோறு போதுன்னு சொல்ல அவ்வளோ வெரைட்டி வேற ஃபுல்லா சாப்பிட்டேமா. நானே சாப்பிட்டு நெளிக்க முடியாம உட்காந்துருக்கேன். ஆமா ஆமா, மலைப்பாம்பு நல்லா தின்னுட்டு நெளிக்க முடியாம ஊர்ந்துட்டு கிடக்கும் பாத்தியா, அந்த மாதிரி தான் கிடக்கான். ஏன்டா ஒரு வடைடா, ஒரே ஒரு வடை தான் கேட்டேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாடா. அண்ணா ஐயோ இத கேக்க கேக்க டேய் சொல்லி வைடா, இல்ல வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். ஏன்டா எப்பவாவது தான் இந்த அண்ணா அண்ணாங்கிற வார்த்தை வரும் உனக்கு. ஏன்டா ஐயோ முடியலடா. சரத்தண்ணா சொல்லுடி. எதுக்குண்ணா வெட்டியா பேசிட்டு இருக்க? ஓய் சிந்தாமணி, என்ன பார்த்தா வெட்டியா மாதிரி இருக்கா? டேய் இல்ல வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பையன் மாதிரி இருக்கா? ஆமாண்டா. என்னடா பொசுக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டா. ஏன் நீ என்ன எதிர்பார்த்த? ஐயோ ஜீவா நீ அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஸ்மார்ட், வேலை வெட்டி செய்யற நல்ல பையன் அப்படிலாம் சொல்லுவான்னு எதிர்பார்த்தியா? ஐயோடா அப்படிலாம் சொல்லிட்டாலும். ஐயோ சரத்தண்ணா எதுக்குண்ணா அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் ஜீவா சொல்லுடி. எழுந்து உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையே இதான். இங்க பாருடா. இல்ல இப்ப எதுக்காக ஓவரா ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க? ஐஸ் வைக்கிறேனா சரத்தண்ணா? எருமை ஏன்டா என் தங்கச்சியை கத்த வைக்கிற? ஐயோ இதுக்கு எதுக்கு அடிச்சுக்குதுங்க, எதுக்கு கொஞ்சிக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே. இந்த இம்சைக்கு தான் என் தங்கச்சி கூட ஹாஸ்பிட்டலுக்காவது போலான்னு நினைச்சேன். அந்த காட்டெருமை நீ எல்லாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன்னு விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போன நேரம் இதெல்லாம் பாக்கணுங்கிற தலையெழுத்து. டேய் எருமை உன்னை யாரா பார்க்க சொன்னா? அண்ணன் தங்கச்சி உட்காந்து பேசிட்டு இருக்கோமே, நடுவுல நந்தி மாதிரி எதுக்கு உட்காந்துக்கிட்டு? போய் நம்ம வேலை பொழப்ப பாப்போன்னு கூறு இருக்காரா? கூறு சரத்து என்னடா, இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? அதான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. என்னத்துக்கு இப்போ உன்னை ஐஸ் வைக்கிறான்னு கேட்டு சொல்லு. தெரிஞ்சுக்கிட்டு என் வேலை பொழப்ப பார்த்துட்டு நான் போக. சி ஏன்டா துப்புற? இல்ல அவ இவ்வளவு கிளி உனக்கு கிழிச்சோம், நீ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன்னு சொல்ற பாத்தியா? சபாஸ்டா. தேங்க்யூடா. அடச்சி. சரி போ. ஏமா சிந்தாமணி சொல்லுடா. இப்ப எதுக்கு இந்த அலப்பற நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நான் கவனிச்சுக்கிறேன். உனக்கு என்னடா செய்து? அதான் எதுக்குன்னு கேட்டேன். அதுவா? சொல்லு. அது அது வந்துடா ஜீவா. ஐயோ வந்துன்னு வராத என் உயிரை வர வச்சிருவா போல. என்னன்னு தெரிஞ்சுக்காம வேற நம்ம தலை வெடிக்குது. இங்க பாரு சிந்தாமணி. டேய் என் அண்ணன் எனக்காக அந்த அக்கிஸ்டெல்லாம் 1000 தண்டனை வாங்கி கொடுத்துருக்காண்டா. சரத்தனா எனக்காக தானே இதெல்லாம் பண்ண. ஆமாண்டா பாப்பா. ஐயோ இது உலகமகா நடிப்புடா சாமி. அண்ணனும் தங்கச்சி எதுக்கு நடிக்கிறாங்கன்னு தெரியலையே. பேசாம ரூமுக்குள்ள நம்ம அப்பா கூடயாவது பேசிட்டு இருந்திருக்கலாம். அவர்கிட்ட பேசினாலாவது நம்ம லைஃபுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோம். இவங்க கிட்ட வந்து உட்காந்து நமக்கு ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு ஆக்கிடுவாங்க போல. டேய் சிரிக்காதீங்கடா. சிந்தாமணி போதும், ரொம்ப கடுப்பாயிட்டான். ஆமாடா. டேய் சரத்து இன்னும் கொஞ்ச நேரம் வேணாண்டி, பையன் பாவம் டென்ஷன் ஆயிட போறான். டேய் என்னங்கடா நடக்குது? ஐயோ ஜீவா அது ஒண்ணு இல்ல, நாங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா, நீ பரபரப்பா என்னமோ ஏதோ நினைச்சு ஓடி வந்தியா? அதான் இப்படி நாங்க 2 பேரும் பாசமா பேசினா நான் எப்படி மோசம் போவேன்னு பிளான் பண்ணீங்களா? ஆமாண்டா ஆமா. ஜீவா பொறாம லைட்டா மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. நாங்க 2 பேர் பேசினா உனக்கு எதுக்குடா உறுத்துது? அது என்னையும் சேர்த்துக்கணும். டேய் நீ இல்லாமையா நாங்க என்ன பண்ணாலும் சரி, ஏன் ஒரு இடத்துல போய் கொள்ளையடிச்சாலும் அதுல உனக்கு ஒரு பங்கு உண்டு. டேய் அப்பனா தங்கம் வைரம் அந்த மாதிரி கொள்ளையடிங்கடா. ஏன்டா? இல்ல அதுல ஒரு பங்கு எனக்கு உண்டுன்னு சொன்னியே. அடக்கு இருக்கா, தண்டனையில ஒரு பங்கு உனக்கு உண்டுடா. அட பாவிகளா, உங்க கூட எல்லாம் கூட்டு சேர்றேன்ல, எனக்கு வேணும்டா, இதுக்கு மேலேயும் வேணும். தண்டனையாடா? எப்பா சாமி போதும். ஜீவா வட வேணுமா? உன் சித்தா தருவான். ஏய் அவனுக்கு கொடு. அத நீ சொல்ல வேண்டாம். பாடுறா எப்படி பேசுற பாடுறா. இன்னும் பேசவே இல்லடா, பாவண்டா. ஐயோடா நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கணும். மேடம் இப்பெல்லாம் வர சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் தெரியும் அதானே, உன்கிட்ட சொல்லாம அவ செய்வாளா? உனக்கு என்ன பொறாமையா? லைட்டா.
இரு இரு, எத்தனை லைட்டான்னு நானும் பாக்குறேன். ஆமா சிந்து, சொல்லுடா. சித்தார்த் கிட்ட மரியாதை இருக்கா? ம் நிஜமாவாடி ஒழுங்கா பேசுறானா? பேசுறான்டா. நம்ம வீட்ல எல்லாரையுமேவும் மரியாதையா நீட்டா. டேய் சரத்து, இதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்குடா. எப்படியோ ஓ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இது மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இரு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தா ரொம்ப பெருசா கண்டுக்காத. ஏன்னா அவன் இந்த அளவுக்கு மாறி வந்ததே உனக்காக தான். முழுசா உடனே மாறணும்னு நினைக்காத. ஆனா ஒரு நாள் நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிடா. அப்புறம் கல்யாண பொண்ணு எப்பா ஆளை விடுங்க. இதுக்கு மேல என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிருவீங்க? இந்த முட்டைக்கண்ணை வேற கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறான். உங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. ஏய் முட்டைக்கண்ணனா? ஆமாண்டா கோழி குண்டா. இந்தா வடைய தின்னு. அப்பவாத ஆள் சத்து வச்சு நல்லா வாரியான்னு பாப்போம். வந்தாப்ல எனக்கு என்ன ஒரு பொண்ணு பார்க்க போறியா? டேய் பழக்க தோசத்துல வந்துருச்சுடா. இருடா, சீக்கிரம் உனக்காகவே ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன். தெய்வமே தெய்வமே. ஆளப்பாரு. டேய் சரத்து, சக்தி அண்ணாக்கு திரும்ப கால் பண்ணு. ஏதோ பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கறதா சொன்னாங்க. என்ன ரிசல்ட் வந்துச்சா என்னன்னு கேப்போம். இதோ கால் பண்றேன்டி. ராம். சிவானி ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸா இரு. என்ன ராம் ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, சின்னதா மயக்கம். ராம், தலையெல்லாம் சுத்துது. அப்பா. எழுந்திருக்காத, படு படு. அப்பா எங்க? உனக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குமா, ரிப்போர்ட் வாங்க வர சொன்னாங்க. அதான் அப்பா போயிருக்காங்க. என்ன ராம் திடீர்னு? அதான் தெரியல. இன்னைக்கு சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். பிறகு என்ன திடீர்னு இப்படி? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். எனக்கே தெரியல ராம். நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா எப்படி மயக்கம்னு? சரி சரி ஓகே. இப்ப பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துரும், என்னன்னு கேட்டுக்கலாம். சரி ராம். சிவானி இப்ப நார்மலா இருக்கீல? ஓகே ராம். ஆனா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. தலையெல்லாம் ஒரு மாதிரி. சரி படுத்துக்கோ. இப்ப டாக்டர் வருவாங்க, என்ன எதுன்னு சொல்லிக்கலாம். சரி ராம். ஆந்தகனி ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? இன்னும் டாக்டர் கூப்பிட லேட் ஆகும். வா உட்காரு. ஐயோ சக்தி, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நின்ன இங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிம்மா, அது வரைக்கும் உட்காரு. இருக்கட்டும், இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன். என்னம்மா, நான் வர வரைக்கும் நீ எழுந்திருக்க கூட முடியாம படுத்திருந்த. ஆனா இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்க. நீ தான் வரும்போது ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தியே, குடிச்சதும் கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு. அப்பனா வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிடலாம். ஏய் சக்தி. நிஜமாதான், ஆப்பிள் இல்லாட்டி மாதுளை குடிப்போம். சக்தி அப்படி கிடையாது. உன்னை பார்த்ததுமே என் மனசுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அதுவும் மதி சொன்னதும் எனக்காக ஒர்க் எல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தியா, அப்பவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன். இப்ப ஜூஸ் குடிச்சதும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். வேணாலும் பாரு, பிளட் டெஸ்ட்ல எனக்கு எதுவுமே இல்லைன்னு வரும். வந்தா எனக்கு சந்தோஷம் தான். டயர்டா இருக்குன்னு சொன்னதும், அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொன்னதுமேவும் ரொம்ப பயந்துட்டேன்டி. அம்மாக்கு தான் கால் பண்ணி வர சொல்லுவோமான்னு பார்த்தேன். பிறகு அவங்க வேற பயந்துகிட்டு இருப்பாங்க. அதான் எதுவும் சொல்லிக்கல. ஏய் சொல்லிடாத. அது மாதிரி எங்க அம்மாட்ட சொல்லலையே. இல்ல வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. அடுத்தடுத்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளட் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு, ரிப்போர்ட் வந்ததும் சொல்றேன்னு சொன்னேன். சரி ஓகே, என்னன்னு பார்த்துட்டு சொல்லிக்கலாம். சக்தி. சக்கரவர்த்தி சார். அப்பா வாங்கப்பா. என்னடா இங்க? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, அதான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலான்னு. இப்போ ஓகேவா? ஓகேப்பா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரிடா சரிடா. சார் நீங்க என்ன இங்க? சிவானிக்கு பார்க்க வந்தோம்டா. திடீர்னு என்னன்னு தெரியல, மயங்கிட்டா. அப்பா மயங்கிட்டாளா? நம்ம வீட்ல இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாளேப்பா. அதான்டா கண்ணு, எனக்கும் தெரியல, ரொம்ப பயமா போயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. டெஸ்ட் எல்லாம் நிறைய பார்த்தாங்க. ரிப்போர்ட் வாங்க இங்கதான் வர சொன்னாங்க. ஓ அப்படியாப்பா? எங்கப்பா சிவானி? இல்ல ரூம்ல இருக்காமா. இப்போ ஓகேவாப்பா? இப்போ ஓகே, கண் முழிச்சிட்டா. இனி ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர்ட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். ஓகேப்பா, ஒண்ணும் செய்யாது. என்ன சார், ஏதாவது டென்ஷன்ல பிரஷர்? அவளுக்கு டென்ஷனா என்ன சக்தி? அவங்க அம்மா நாயகி தான். நாயகியை பத்தி தான் ரொம்ப படபடன்னு பேசிட்டு இருந்தா. அந்த டென்ஷன்ல டக்குன்னு வாங்கிட்டா. பிரஷர் எதுவும் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது சார். ஆமாண்டா, அதான் ரிப்போர்ட் வாங்கிட்டு போய் முதல் டாக்டர்கிட்ட காமிக்கணும். அப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பா நாங்களும் ரிப்போர்ட்டுக்கு தான் வெயிட் பண்றோம். வாங்கிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே சிவானியை பார்க்க வரோம். சரிம்மா. உஷா சிஸ்டர். இந்தா, இது இப்ப பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்கல்ல. சிவானி சுபா அவங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு. ஃபைல பின் பண்ணாம இருக்கு. பின் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் வந்து பார்க்க சொல்லு. ஓகே சிஸ்டர். ஓபி முடிய போகுது. சீக்கிரம் ரிப்போர்ட்டை கொண்டுட்டு டாக்டர் ரூம்க்கு வர சொல்லு. அப்புறம் மேம் எழுந்து போயிட்டாங்கன்னா ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வர 1 hour ஆகும். ஓகேவா? குயிக்கா கொண்டுட்டு போ. ஓகே சிஸ்டர். நமக்கு இதே வேலையா போச்சு. அப்பா எத்தனை ஓபி. இனி இந்த பேஷண்ட்டையும் மேம் ரூமுக்கு கூட்டிட்டு போனோம். இத வேற பின் பண்ணணுமா? சரி ஓகே.
அச்சச்சோ அச்சச்சோ ஃபர்ஸ்ட் அடிஷனல் சீட் எந்த ஃபைல்ல இருந்து எது விழுந்துச்சுன்னு தெரியலையே சிவானி சுபா அச்சச்சோ இப்போ எப்படி இத பின் பண்றது சிஸ்டர்ட்ட கேட்டா அது சும்மாவே கடுகடுன்னு கத்தும் உஷா சிஸ்டர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டீங்களா இத கொடுக்கறேன் சிஸ்டர் இதுதான் மேல இருந்தது இது கண்டிப்பா இந்த ஃபைலோட பேப்பரா தான் இருக்கும் இது அது கடியில உள்ள ஃபைல் ஓகே ஓகே இதான் கரெக்ட் நேம் டீடைல்ஸ் தானே கரெக்டா தான் இருக்கும் இதிலே வச்சு பின் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கொடுப்போம் சக்தி எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது உள்ள சிஸ்டர்ட்ட நான் கேட்போமா? ஓகே சார், நானும் அதைத்தான் நினைச்சேன். 10 நிமிஷம் சொன்னாங்க, இப்போவும் 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி சக்தி, இரு நான் கேக்குறேன். சிவானி ஏன் மருமகதாமா? இந்தாங்க சார் அவங்க ரிப்போர்ட். குடுமா. சுபா நான் தான் சிஸ்டர், இந்தாங்க. ஓபி முடிய போதுங்க, சீக்கிரம் ரிப்போர்ட்டை கொண்டுட்டு போய் மேம்கிட்ட காமிச்சிடுங்க. அம்மாடி, என் மருமக பெட்ல இருக்கா. சார் நீங்க முதல்ல ரிப்போர்ட்டை காமிச்சிடுங்க, அதுக்கப்புறம் மேம் என்ன சொல்றாங்களோ பார்த்துட்டு உங்க மருமகளை கூப்பிட்டுக்கலாம். ஓகேமா. சார் ஃபர்ஸ்ட் அவங்க போனதும் அதுக்கப்புறம் நீங்க போங்க. சார் நீங்க போங்க சார், லேட் ஆகுது. ஓகேமா. சக்தி நீங்க போங்க சார், நான் இதோ வரேன். சரிடா. சிஸ்டர் எல்லாம் நார்மலா இருக்கா? என்ன ப்ராப்ளம் தெரியலங்க, அதெல்லாம் மேம் தான் சொல்லுவாங்க. அந்த சார் வந்ததும் நீங்க போங்க. ஓகே சிஸ்டர். சக்தி என்னவா இருக்கும்? அதான் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. சக்கரவர்த்தி சார் வரட்டும், அதுக்கப்புறம் மேம போய் பார்க்கலாம். சரி சக்தி. மேம், என் மருமகளுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல சார். அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. அது மாதிரி நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதனால வந்த மயக்கம்தான். என்ன மேம் சொல்றீங்க? ஹீமோகுளோபின்? ஆமா சார், ஆனா பயப்படுற மாதிரி இல்ல. இங்க ரத்தம் ஊற ஊசி போட்டுக்கணும் கூட அவசியம் இல்ல. நார்மலா ரத்தம் ஊறதுக்கு என்னென்ன பண்ணணும் நான் எல்லாத்தையும் சொல்றேன். அந்த காய்கறி பழம்லாம் நீங்க முறைப்படி எடுத்துக்கிட்டாலே போதும். ரத்தம் கொஞ்சம் ஊற வரைக்கும் அவங்களுக்கு அந்த டயர்டு, தலை சுத்து எல்லாமே இருக்கும். ஒரு 2 வாரம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியா போகும். ஓகே மேம். அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டது இருக்கட்டும், நான் திரும்ப ஒருக்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே மேம். ஸ்கேன் போக வேண்டியிருக்கு சார், அதனாலதான். நீங்க ரூம்க்கு போங்க, நான் ஸ்கேனிங்க முடிச்சுட்டு சிவானிய பார்க்க வரேன். ஓகே மேம். சுபா. மேம் மேம் என்ன மேம் ஆச்சு? 2-3 நாளாவே ரொம்ப முடியல, படுத்தே தான் இருந்திருக்கா. எழுந்து உட்காந்து சாப்பிட கூட மாட்டேங்கிறா. சொல்லப்போனா ஒரு வாரம் 10 நாளாவும் கொஞ்சம் டயர்டா தான் இருந்தா. இந்த 2-3 நாளா அவளால எழுந்திருக்கவே முடியல. என்ன மேம் என்னாச்சு? சார் பயப்படாதீங்க, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷமான விஷயமா? ஆமா சார், சுபா கன்சீவா இருக்காங்க. மேம் என்ன சொல்றீங்க? ஆமா சார், உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. நானா? ஆமா சுபா, என்னாச்சு? இல்ல அது வந்து டேட் எதுவும் ஞாபகம் இருக்கா? ஆமா மேம், இப்போ 2 மாசமா. ஓகே ஓகே. ஆனா நாள் கம்மியா தான் காமிக்குது உங்களுக்கு. இல்ல மேம், ரெகுலரா இருக்காது, ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இப்போதைக்கு அயன் டேப்லெட் கொடுக்குறேன், அதை கண்டினியூவா எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வாங்க, நம்ம ஸ்கேன் பாத்துக்கலாம். ஓகே மேம். மேம் மிச்சப்படி எல்லாமே நார்மலா இருக்கு சார், ஒன்னும் பயப்படாதீங்க. டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா 10 நாள்ல வாங்க, ஸ்கேன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே மேம். சக்தி ஆமா சக்தி சுபாக்கண்ணு, இத வீட்டுல எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லணும்.